தென்னை மரத்திலிருந்து நீராபானம் இறக்குவதற்கு அனுமதி அளித்ததை போல் பனை மரத்திலிருந்து கள் இறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட பனை தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 8 கோடி பனை மரங்கள் உள்ள நிலையில் பனை தொழிலை நம்பி தமிழகத்தில் 30 லட்சம் குடும்பங்கள் உள்ளன. குறைந்த வருமானம், கள் இறக்க அனுமதி மறுப்பு உள்ளிட்ட காரணங்களால் ஏராளமானோர் வேறு தொழிலுக்கு சென்றுவிட்டதாக பனை தொழிலாளர்கள் கூறியுள்ளனர். ஒரிஜினல் இதுதானே. இது காரணம், நாங்கள் பனை மர தொழிலாளி கஷ்டப்படுறதுக்கு காரணமே அரசாங்கம் தான். எதுக்கும் ஒரு சப்பட்டமும் கிடையாது. யார் பனையருவா, யார் ஏறுவா என்ன இந்த தொழிலை எங்கள் பிள்ளைகளை கூட நாங்கள் வேறாண்டாடா இந்த தொழில் வேண்டாம். அரசாங்கம் இதே எட்டியே பார்க்க மாட்டேங்குது. என்ன கஷ்டப்பட்டு என்ன செய்ய, எனக்கு 70 வயசு ஆகுது. இன்னும் நான் மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உடம்புக்கு சரியில்லை. அப்படி இருந்தும் நான் பனையறணும்னு எனக்கு ஆசை இருக்குது. எங்கள் பிள்ளை அதை செய்யுமா? வருமானம் இருந்தால் எல்லா பிள்ளைகளும் செய்யும். வருமானம் கிடையாது, எந்த இதுவுமே எட்டி பார்க்க முடியாங்க. இப்படி உள்ள நிலைமையில நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஏதாவது அரசாங்கம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த தென்னை மரத்துக்கு விட்ட மாதிரி எங்களுக்கு பனை மரத்துக்கும் இந்த கல் இறக்குறதுக்கு ஏதாவது விட்டா, கல்லுன்னு அதை சொல்லப்படாது, உண்மையான பயணி அதுதான். தென்னை மரத்தில் இருந்து நீராபானம் இறக்குவதற்கு அனுமதி அளித்ததை போல பனை மரத்தில் இருந்து கள் இறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்பொழுது அரசு முன் வந்து தென்னை மரத்தில் கல் இறக்க நீரா அனுமதி வழங்கியது போல பனை தொழிலாளர்களுக்கும் பனையில் இருந்து வரக்கூடிய இந்த கல்லை இறக்கி விற்க அனுமதி வழங்க வேண்டும். கல் என்றால் மக்களுக்கு எந்தவித தீமையும் கிடையாது. மேலும் பனங்கல்லை பதப்படுத்துவதற்கு அதிக முதலீடுகள் தேவைப்படாது என்பதால் அவற்றை கொள்முதல் செய்து பதப்படுத்தி விற்பனை கூடங்கள் அமைத்து அரசு விற்பனை செய்யலாம் எனவும் பனை தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர்.